வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஆரோக்கிய சேது அப்படிங்கிற ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஆப்பு, ஓகேங்களா. இது வந்து சீனாவில் கூட நிறைய ஆப்ஸ்லாம் இந்த கொரோனா பாதித்தப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அதன் மூலியமாக தான் அவங்க கட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அதுபோல் இந்தியாவும் ஒரு முயற்சி எடுத்தாங்க. அது வந்து இது ஒரு முக்கியமான ஆப். இது இப்போ எல்லாருமே இது யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. இது வந்து யார் இது வந்து இது பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட்டில் நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர், ஓகேங்களா, என்ஐசி, ஓகேங்களா, நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் அவங்களும், அப்புறம் நிறைய தனியார் நிறுவனங்களும், அது மட்டும் இல்லாமல் ஐஐடி ஐஏஎம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து உருவாக்கின ஒரு செயலி. ரொம்ப இப்போ வந்து இதை வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க இந்தியன் கவர்மெண்ட்டும், ஓகேங்களா. அதன் மூலயமா இந்த கொரோனா பாதித்தவங்க யாருன்னு கண்டறியிறது, அது மூலயமா அவங்களுக்கு இது கொடுக்கறது, நிவாரணங்கள்லாம் கொடுக்கறது, நிறைய விஷயங்கள் இது மூலிமா பண்ணலான்னு இருக்கிறாங்க. சரி, இந்த செயலியை பற்றி பார்ப்போம். அதாவது இது வந்து iOS இதுலேயும் இருக்கும், ஆண்ட்ராய்டு, ஓகேங்களா. ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் இருந்ததுனாலும் நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. சரி, டவுன்லோட் பண்ண உடனே இந்த செயலி எப்படி செயல்படுதுன்னா, உங்கள் சுற்றி யாராவது இருக்கிறாங்களா, உங்களை சுற்றி யாராவது கொரோனாவில் பாதித்தாங்களாங்கிற இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது உங்களுக்கு பக்கத்துலேயே கூட இருக்கலாம், ஓகேங்களா. அதெல்லாம் வந்து எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜிபிஎஸ் மூலமாக இயங்குது. உங்களோட ஜிபிஎஸ் ப்ளூடூத்தை ஆன் பண்ணி வச்சிங்க. இதை டவுன்லோட் பண்ண உடனே நீங்கள் இருக்கும் இடத்தின் அருகே கொரோனா பாதித்த பகுதி இருந்தால், அதாவது இங்கே அந்த சில பகுதிகளெலாம் இருக்குது, அங்கே வந்து பாதித்த நபர்கள் இருந்தால் சுட்டி காட்டும். உடனே வந்து பார்த்திங்கன்னா அது எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் அவங்களுடைய பெயர் எதுவுமே வெளியிட மாட்டாங்க. ஏன்னா இந்த இதுபடி பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே லீக் ஆகாது. ஆனால் வந்து அவர் எவ்வளோ தொலைவில் இருக்கிறாரு, சில நேரத்தில் உங்களுக்கு பக்கத்துலேயே கூட 2வது தெருவில் இருக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் கூட இது பகிர்ந்துக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து வெளிநாட்டிலேருந்து வர்றாங்கள்ல, வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க கூட நீங்கள் தொடர்பில் இருந்தீங்களான்ற கேள்விகள்லாம் இதில் கேட்குது. அப்படி இருந்ததுன்னா இருந்தது, இல்லை அப்படிங்கிறதையும் இதன் மூலிமா நம்ம தெரிவிக்கலாம். இதில் சில டிப்ஸ்லாம் இருக்குது. கொரோனாவை வந்து நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணுறது, அதாவது நீங்கள் மாஸ்க் யூஸ் பண்ணுறதுலேருந்து, நீங்கள் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுலேருந்து, ஹேண்ட் சானிடைசரில் யூஸ் பண்ணுறதுலேருந்து சில டிப்ஸ்லாம் வந்து இவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. புது நியூ இன்ஃபர்மேஷனும் இதில் இதன் வழியாக வந்துக்கிட்டு இருக்குது. கவர்மெண்ட் அறிவிக்கிற விஷயங்களும் இதில் வந்துக்கிட்டு இருக்குது, ஓகேங்களா. இந்த செயலி கொரோனா பாதித்த நபருடன் தொடர்பில் இருந்தால் கூட இந்த ஆப் மூலம் அரசாங்கத்துடன் பகிர்ந்து கொள்ளும், ஓகேங்களா. அதாவது கொரோனா பாதித்த நபருடன் நம்ம தொடர்பில் இருந்தோம்னா அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துரும். உடனே வந்து நம்மளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்ஸு, அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்குதான்னு சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு இதுவும் இருக்கும். ஏன்னா வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க கூட நீங்கள் பழக்கத்தில் இருந்தீங்களா, வெளியிலேருந்து வந்த நபர் கூட இருந்தீங்களா அப்படிங்கிற ஒரு இதுவும் வருது. இது வந்து 11 மொழியில் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது எப்படிங்கிறத நான் வந்து பின்னாடி வந்து இந்த இதில் வந்து இணைச்சிருக்கிறேன், ஓகேங்களா. அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த ஆப்பை நீங்களும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆரோக்கிய சேது அப்படிங்கிற ஆப்பு எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா சுய மதிப்பீட்டு சோதனை நீங்கள் வந்து இதை பயன்படுத்தி பார்க்கலாம். இப்போ நான் இதை வந்து எப்படி இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய ஏஜ், நீங்கள் அந்த மட்டும் பதிவு செஞ்சால் போதும். உங்கள் மொபைல் நம்பரை பதிவு செஞ்ச உடனே ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இதில் பதிவு செஞ்ச உடனே இந்த ஆரோக்கிய சேதுங்கிற ஆப்புக்குள்ளார நீங்கள் போகலாம். இப்போது நான் இதில் டெஸ்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா என்னோடய வயது கேட்கும், வயதை என்ட்ரு பண்ணிட்டேன். இருமல், காய்ச்சல், சுவாசிப்பதில் சிரமம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால எதுவும் இல்லை அப்படிங்கிறேன். நீரிழிவு, ரத்த அழுத்தம், நுரையீரல் இது போல் ஏதாவது இருக்கா, இருதய நோய் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இருக்கிறவங்க இருக்குதுன்னு சொல்லுங்கள், இல்லாதவங்க இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். கடந்த 14 நாட்களில் நீங்கள் சர்வதேச அளவில் எங்கும் பயணம் செய்தீர்களா அப்படின்னு கேட்குது. இல்லை அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். கோவிட்-19 தொற்று நோய், அதாவது இந்த நோய் வந்து நேர்மறையான பரிசோதனை ஒருவருடன் நான் சமீபத்தில் தொடர்பு கொண்டேன், அதாவது பாசிட்டிவாக அதாவது பாசிட்டிவ்ங்கிற ஒரு நபரை நான் வந்து சந்தித்தேன். சந்தித்தேன் இல்லை அப்படிங்கிறக்குள்ள நீங்கள் வந்து மேலே எதுவும் இல்லை அப்படிங்கிறத
உறுதிப்படுத்திக்கலாம். இல்லைன்னா சுகாதார பணியாளர்கள் யாராவது டாக்டரு வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டல் நீங்கள் போனீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இதில் எதுவுமே இல்லைங்கிறதுனால நான் மேலே எதுவும் இல்லை அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ என்ன வருதுன்னா ரிசல்ட் வருது. தங்களுக்கு நோய் தொற்றின் ஆபத்து குறைவானது. நோவல் கொரோனா வைரஸ் தொற்று